ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உன் தோழி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சாஃப்ட்வேர் பற்றி தான். ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக, இல்லை இன்ஸ்டால் பண்ணாமையே அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாங்கிறத பற்றி இந்த வீட்டில் ஃபர்தர் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேருங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோஷாப்பை எடுத்துக்கோங்களேன். ஒரு ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா அந்த அடாப் ஃபோட்டோஷாப்பை எடுத்துக்கலாம். அந்த அடாப் ஃபோட்டோஷாப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னா இன்ஸ்டால் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அது இன்ஸ்டலேஷனுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, சீரியல் கீ தேவை, ரிஜிஸ்ட்ரேஷன் கீ, ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான டேட்டாஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேரை ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணி உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதுவே போர்ட்டபுளாக இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸி. போர்ட்டபுளுங்கிறது என்னென்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒர்க் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு பேக்கேஜ், அதாவது போர்ட்டபுள் எக்ஸியாகவே இருக்கும், நெட்டில் நிறையவே அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு பென்ட்ரைவ்லையோ இல்லாட்டினா ஒரு ஃபோல்டர்லையோ நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டாலே மட்டும் போதும். ஜஸ்ட்டு க்ரியேட் மீன்ஸ் இல்லைனா காப்பி பண்ணி வச்சுட்டால் மட்டுமே போதும். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் அதில் ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ போர்ட்டபுளுக்கும் இன்ஸ்டலேஷன் சாஃப்ட்வேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இன்ஸ்டலேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஃபைல் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபைல் வந்து டிஃபால்ட்டாகவே என்ன செய்யணும், அந்த ஃபைலை நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களோ அது ப்ராப்பராக சேவ் ஆகிருக்கும். அதுவே நீங்கள் போர்ட்டபுளில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒர்க் பண்ண எல்லா ஃபைலுமே என்ன இருக்குன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுறது வரைக்கும் மட்டும்தான் அது அவைலபிளாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஃபைல் நம்ம என்ன பண்ண முடியாது, பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ணி வைக்க முடியாது. இது ஒரு சின்ன ட்ராபேக் தான். பட் ஆனால் மெமரி வைஸ் பார்க்கும்போது, டைம் எல்லாம் வந்து பார்க்கும்போது இன்ஸ்டலேஷன் சாஃப்ட்வேரை விட போர்ட்டபிள் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். போர்ட்டபிள் வந்து நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரத்தில் ஈஸியாக நம்ம டெலிட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ போர்ட்டபிள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கீ, ஸோ எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஸோ போர்ட்டபிள் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இதெல்லாம் நீங்கள் வந்து அதாவது இன்ஸ்டலேஷன் சாஃப்ட்வேர் எதெல்லாம் இருக்கோ ஸோ அதுக்கு ஈக்குவலாக போர்ட்டபிள் சாஃப்ட்வேர் நம்மளுக்கு அவைலபிளாகவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அடாப் ஃபோட்டோஷாப் 7.0 நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ஃபோட்டோஷாப் CC, CS6, ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வேர்ஷனே இப்போ போர்ட்டபிளில் நம்மளுக்கு அவைலபிளாகவே இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது, போர்ட்டபிளை டவுன்லோட் பண்ணுறீங்க, USB பென்ட்ரைவ்லையோ இல்லை ஒரு ஃபோல்டர்லையோ அந்த ஃபைலை காப்பி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரத்தில் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஃபீல் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.